வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மகா சிவராத்திரி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 5,08,337 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காரைக்கால் NITயில் நாளை நடைபெறும் 15வது நிறுவன தின விழாவில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் பங்கேற்கிறார். புதுச்சேரியில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள மாபெரும் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். மகா சிவராத்திரி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டு மக்கள் அனைவருக்கும் மகாதேவர் சிவபெருமானின் ஆசி கிடைக்கவும், இந்தியா தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கும் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் ஆத்ம பரிசோதனையின் அடையாளமாக திகழும் மகா சிவராத்திரி மக்கள் கருணை மற்றும் இரக்க மனப்பான்மையுடன் திகழ உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி, வளம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரி நன்னாளில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான உறுதியை வலுப்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய ஆன்மீக விழாவான சிவராத்திரி மக்களின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது வாழ்த்துச் செய்தியில், நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஆரோக்கியமும் வேண்டிய செல்வமும் கிடைத்து மகிழ்ச்சியுடன் வாழ சிவபெருமானை வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 5,08,337 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பிஜேபி அலுவலகத்தை இன்று நேரில் திறந்து வைத்து பேசிய அவர், உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக கூடுதலாக 1,43,000 கோடி ரூபாயை மோடி அரசு தமிழகத்திற்கு வழங்கி இருப்பதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது ராமநாதபுரம், திருவண்ணாமலை மாவட்ட பிஜேபி அலுவலகங்களையும் திரு அமித்ஷா காணொளி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உரையாற்றிய போது, மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதில் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை, தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார திருவிழாவான மகா கும்பமேளா இன்று மகா சிவராத்திரி நன்னாளில் நிறைவடைகிறது. கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளாவில் இதுவரை 64 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர். மகா சிவராத்திரி தினத்தில் புனித நீராடுவதற்கு இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் குவிந்துள்ளனர். மகா கும்பமேளாவின் நிறைவை ஒட்டி பிரசார் பாரதி தலைவர் திரு நவ்னீத் சேகல் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் கலாச்சாரத்துடன் மக்களை இணைப்பதில் ஆகாஷ்வாணி பெரும் பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளாவை ஒட்டி தொடங்கப்பட்ட கும்பவாணி அலைவரிசை மூலம் கடந்த 48 நாட்களில் ஏராளமான மக்களை கும்பமேளா குறித்த நிகழ்ச்சிகள் சென்றடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் NITயில் நாளை நடைபெறும் 15வது நிறுவன தின விழாவில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். காலை 10:30 மணிக்கு தொடங்கும் இவ்விழாவில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திர பிரியங்கா, மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் டெல்லி பாபு, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறை சார்பில் மாபெரும் சுகாதார திருவிழா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெறும் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைக்கிறார். விழாவிற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமை வகிக்கிறார். அனைவருக்கும் ஆரோக்கியமான நல்வாழ்வு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சுகாதார திருவிழா குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இன்றே செயல்படுவீர் நாளைய மாற்றத்திற்கு என்ற இலக்கோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் சுகாதார திருவிழாவில் பொது சுகாதார சேவைகள், நீரிழிவு, இரத்த அழுத்தம் தொடர்பான பரிசோதனைகளும், கண், காது, மூக்கு, தொண்டை, மனநலம் மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனைகள், இருதயம், நுரையீரல், நரம்பியல், சிறுநீரக நோய்க்கான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தொடங்கும் இந்த சுகாதார திருவிழா தினமும் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது. இது தவிர சுகாதார கண்காட்சி, ஆயுஷ் மற்றும் யோகா உடற்பயிற்சி முறைகள், ஆரோக்கிய உணவு திருவிழா போன்றவற்றிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை, மின்துறை, ஸ்மார்ட் சிட்டி செயலாக்க முகமை, ஊரக வளர்ச்சி முகமை, நில அளவைத்துறை, மீனவர் நலன், நகர அமைப்பு குழுமம் ஆகிய 7 துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மக்களவை உறுப்பினரும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவருமான திரு வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வைத்தியநாதன், திரு சம்பத், திரு AKD ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் சமூக நலத்துறை மூலமான மேம்பாட்டு பணிகள், கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு ஆர்வத்தை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்த ஆலோசனை கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சமூக நலன், விளையாட்டு மற்றும் இளையோர் விவகாரங்கள் துறை செயலர் திரு சுந்தரேசன், மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச நினைவாற்றல் சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் விஸ்வா ராஜ்குமார் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஆன்லைன் மூலம் நடைபெற்ற நினைவாற்றல் போட்டியில் முதலிடம் பிடித்ததை தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சாதனை படைத்த மாணவர் விஸ்வா ராஜ்குமார் எமது செய்தியாளரிடம் கூறுகையில், கரண்ட்ல பாத்தீங்கன்னா கம்மியான வயசுல மெமரி ஸ்போர்ட்ஸ்ல வேர்ல்ட் சாம்பியன் ஆன ஆளும் நான் தான். இந்தியால இருந்து ஜெயிச்ச ஒரே ஆளுமே நான் தான். ரொம்ப செஸ்ல எப்படி 1 vs 1 விளையாடுறாங்க, அதே மாதிரி ஒரு காம்படிட்டருக்கும் ஆப்போசிட்ல விளையாடி அதுல யாரு பெட்டரா இருக்காங்க அந்த மாதிரி தான் போகும். ஒரு 3 வருஷமா ட்ரைனிங் எடுத்து இப்ப கடைசியா வேர்ல்ட் சாம்பியனா இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கடலோர மற்றும் உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ICC சாம்பியன்ஸ் கிரிக்கெட் போட்டியில் இன்று ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்து அணியை எதிர்த்து விளையாடுகிறது. பாகிஸ்தானின் லாகூரில் பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 48.3 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 314 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா சிவராத்திரி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 5,08,337 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காரைக்கால் NITயில் நாளை நடைபெறும் 15வது நிறுவன தின விழாவில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் பங்கேற்கிறார். புதுச்சேரியில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள மாபெரும் சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.